சிங்கப்பூர் என்னோட கோ சம்ரக்ஷணம் குரூப் சார்பாக வந்திருக்கேன். இந்த பசுவுக்கு கேன்சர் கோ சம்ரக்ஷணம் குரூப் மெம்பர்ஸுக்கெல்லாம் என்னோட ரொம்ப தேங்க்ஸ். கோட்டி நமஸ்காரம். நமஸ்காரம், எல்லோருக்கும் வணக்கம். ஹாப்பி கோகுலாஷ்டமி வாழ்த்துக்கள் எல்லோருக்கும். இன்றைக்கி இவ்வளோ அற்புதமான நாளில் இன்றைக்கி நான் இந்த கோசாலைக்கு வந்திருக்கேன். பசுக்களுக்கு மத்தியில் இருந்து பேசுகிறேன் உங்கள்கிட்ட. இந்த கோசாலை வந்து சாதனா கோசாலைன்னு பேர் இதுக்கு. அந்த கோசாலைக்கு சேர்பர்சன் வந்து மிஸ்ஸஸ் கமலா ராமூர்த்தி. அவங்கள பற்றி எவ்வளோ வார்த்தைகள் சொன்னாலும் ரொம்ப கம்மி தான். அவ்வளோ அற்புதமான சர்வீஸ் பண்ணுறான் இந்த சாதனா கோசாலையில். இந்த பசுக்களுக்கு தாயாக இருக்கா அவங்க. சரியா, இது வந்து அவ்வளோ எனக்கு வார்த்தைகளே வரல. இன்றைக்கி வந்திருக்கேன் இந்த கோசாலைக்கு, அவ்வளோ பசுக்களை பார்க்குறேன். இந்த இடம் வந்து இது ஜஸ்ட் 25% அந்த கோசாலையோட, இன்னும் 75% அந்த சைடு இருக்குது. பாதுகாப்பான ஒரு இடத்துல நின்று பேசணுங்கிறதுக்கு வேண்டி இந்த ஸ்பாட்டை சூஸ் பண்ணியிருக்கோம். இங்கேயே நிறையா பசுக்கள் இருக்குது. இவாள்கிட்ட ஒரு கிட்டத்தட்ட ஒரு 750 பசுக்கள் இருக்குது. அதை தவிர ஆடு, அப்புறம் நாய், அப்புறம் இது நம்ம கோழி, சேவல் எல்லாமே இருக்குது. அவள் அவ்வளோ அழகாக பராமரிக்கிறா, அவ்வளோ அழகாக பார்த்துக்கிறா. இந்த பசுக்கள் எல்லாரையுமே கண்ணுக்குள்ளே வச்சு அப்படி பார்த்துக்கிறா ஒருத்தரும். இந்த கோசாலைக்கு வந்து நான் பார்த்தபோது எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. விதவிதமான பசுக்கள், விதவிதமான பிரச்சனைகள் உள்ள பசுக்கள். பாவமாக இருக்குது சிலதெல்லாம் பார்க்குறதுக்கு. இந்த பசு பார்த்திங்கன்னா கண் இல்லை, இந்த பார்வை இல்லை இந்த பசுவுக்கு. பாருங்கள், இந்த சைடு பார்வை இல்லை. இந்த மாதிரி இன்னும் நிறைய பசுக்கள் இருக்குது. இன்னும் ஒரு பசு கூட இருக்குது, பார்வை இல்லை. அதை தவிர இன்னும் அந்த சைடில் இன்னும் சில பசுக்கள்லாம் இருக்குது. அந்த பசுக்கு நடக்கிறதே ரொம்ப கஷ்டம், ரொம்ப சிரமம். அந்த மாதிரி பலவித பிரச்சனைகளோட நிறையா பசுக்கள் இங்கே இருக்குது. ஒரு பசுவையும் அவ்வளோ அழகாக பார்த்துட்டு இந்த கோசாலையை அவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணிட்டு எல்லா பசுக்களுக்கும் தேவையானது அப்போ தீனியாக இருக்கட்டும், இல்லை மருந்துகளாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் என்னவாக இருந்தாலும் அப்படி பார்த்து அவள் வந்து தன்னோட குழந்தையாக நினச்சி சாதனாமாவுக்கு அப்புறமா கமலாமா வந்து பார்த்து இவள் என்டையர் டீம் இங்கே இந்த பசுக்களை பார்த்து பராமரிக்கிற டீம் எல்லோருமே ஒருத்தரும் அவ்வளோ சின்சியராக, அவ்வளோ வந்து டெடிக்கேஷனோட பார்த்து எல்லாம் பண்ணுறாங்க. ரொம்ப அற்புதமான இடமா இருக்குது. நான் என்ன சொல்லணும், நம்ம பொதுவாக நம்ம பசுக்கள் வந்து தெய்வஸ்வரூபம், கோமாதா. பசுக்கள் ஒரு பசுக்குள்ளே 33,000 கோடி தேவர்கள் இருக்கா அப்படின்னு நம்புவோம். இங்கே அவ்வளோ பசுக்கள் 750 பசுக்கள் இருக்கா அப்படின்னா இங்கே எவ்வளோ ஒரு சாநித்தியம் இருக்கும். இந்த இடமே, இந்த சாதனா கோசாலாவே ஒரு புண்ணிய பூமின்னு நான் சொல்லுவேன். பெரிவா நடமாடுறது கோசாலை இது. அவ்வளோ அற்புதமாக இருக்குது, அவ்வளோ வைப்ரேஷன் இருக்குது. எப்படி சப்போர்ட் பண்ணுறீங்க? ஓகே, நான் வந்து ஆக்சுவலாக சிங்கப்பூர்லேருந்து வந்திருக்கேன். இது வந்து எனக்கு இந்த கோசாலையை பற்றி 2019 மார்ச் மாதம் பெரியவா உத்தரவில் இந்த கோசாலையை பற்றி தெரிய வந்தது. அப்போது அது வரையிலும் எனக்கு இந்த கோசாலையை பற்றி நான் கேள்விப்பட்டதும் இல்லை. எனக்கு ஏதாவது ஒரு கோசாலையில் போயிட்டு சர்வீஸ் பண்ணுங்கிற எண்ணமும் இருக்கலை. மார்ச் 2019 அனுஷ பூஜைக்கு அப்புறமா பெரியவா உத்தரவு, இந்த கோசாலை பேரை சொல்லி இந்த கோசாலைக்கு நீ கைங்கரியம் பண்ணு அப்படின்னு சொல்லி நான் அப்புறம் அந்த நெட்டில் போய் பார்த்து அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் எடுத்து ஃபோன் பண்ணினா கமலாமா தான் ஃபோன் பிக்கப் பண்ணால். அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியம், இது வந்து எப்படி இப்படி வந்து நடக்கிறது அப்படின்னுட்டு சொல்லி அன்னிலேருந்து நாங்கள் வந்து சிங்கப்பூரில் ஒரு குரூப் இருக்கும், ஒரு 15-20 பேர் லைக் மைண்டட் குரூப் இருக்கும். எல்லோரும் சேர்ந்து இந்த கோசாலைக்கு மாதம் கைங்கரியம் பண்ணிட்டுருக்கோம். அதுவே ஒரு மேஜிக்காக நடக்கிறது, ரொம்ப மேஜிக்கலாக இருக்குது. வருஷம் அந்த எண்ணிக்கை கூடிகிட்டே போகிறது, குரூப் மெம்பர்ஸு கான்ட்ரிபியூஷனும் கூடிகிட்டே போகிறது. அது வந்து பெரிவா நடத்துகிறா, அதுதான் நான் சொல்லுவேன். அவளோட எண்ணம், அவளோட சித்தம் அப்படியே நடக்கிறது. அதனால இந்த கோசாலை இன்றைக்கி தான் நான் வந்து பார்க்குறேன். இவ்வளோ வருஷம் கழித்து வரணும்னு வர முடியாமல் இன்றைக்கி தான் நான் வந்து இந்த கோகுலாஷ்டமிங்கிற நன்னாளில் இங்கே வந்து பார்த்து இந்த பசுக்கள் எல்லாரையும் பார்த்து வணங்கி அவளுக்கு தீனி கொடுத்து கோபூஜை மோகன்னு பண்ணி அந்த பாக்கியம் எனக்கு இன்றைக்கி கிடச்சிருக்கு. ஸோ குருமார்களுக்கு நன்றி தெரிவிக்கிறேன். எல்லோருக்கும் ஒரு ரிக்வெஸ்ட் என்னென்னா, இந்த கோசாலை அவ்வளோ அற்புதமான கோசாலை. இதோட டீட்டெயில் வீடியோ போடுவோம் இல்லையா, வரும். அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக மெயின்டைன் பண்ணுறா, அவ்வளோ நல்லா பார்த்துக்கிறா.
எல்லோருமே அவ்வளோ சந்தோஷமாக இங்கே வந்து சேவை பண்ணிகிட்டுருக்கா. எல்லோருக்கும் இந்த வீடியோ கிடச்சி எல்லோரும் வந்து எவ்வளோ தூரம் முடியுமோ எல்லோரும் பார்ட்டிசிபேட் பண்ணணும் இந்த கைங்கரியத்தில். எவ்வளோ முடியுமோ, எவ்வளோ சின்ன அமௌண்ட்டாக இருந்தாலும் கான்ட்ரிபியூட் பண்ணுங்க, எவ்வளோ இது பண்ண முடிஞ்சாலும் சேவை பண்ண முடியுமோ பண்ணுங்க. அல்டிமேட்லி எல்லா புண்ணியமும் உங்களுக்கு தான் வந்து சேரும். இதுக்கு மேலே எனக்கு ஒன்றும் வார்த்தை வரல. ஐ எம் ஸோ இது ஓவர்வெல்ம். இந்த பசுக்கள் எல்லாம் பார்த்து நீங்கள் எல்லோரும் ஒருத்தரும் பண்ணுற சேவைகளுக்கு நான் உங்கள் எல்லாருக்குமே நன்றி சொல்லிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு அவ்வளோ பேஸில் கிடைக்காது, உங்களுக்கு கிடச்சிருக்கு. இன்னும் மேலும் மேலும் தொடர்ந்து இன்னும் சின்சியராக இன்னும் வந்து சேவா பண்ணிட்டு அந்த எல்லா புண்ணியமும் எல்லாருக்கும் போய் சேரணும்னு கேட்டுக்கிறேன். நமஸ்காரம். ரொம்ப தேங்க்யூ. இந்த பசுவுக்கு கேன்சர். இந்த சைட்லலாம் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. ரொம்ப பரிதாபமாக இருக்குது பார்க்குறதுக்கு. ட்ரீட்மெண்ட்டெல்லாம் இதுக்கு என்ன தேவையோ இந்த பசுவுக்கு எல்லாம் அவள் கொடுத்துட்டுருக்கா. லெட் அஸ் ப்ரே தட் இந்த பசு நல்லபடியாக குணமாகி நல்லபடியாக இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிப்போம். நிறைய தடவை கேட்டிருக்கேன், எப்போ வரப்பறையில் நீங்கள் எப்போ வந்து பார்க்க போகிறீங்க எங்கள் க்ரோசரி இவ்வளோ தூரம் வெளி தேசத்துலேருந்து வந்து நீங்கள் எங்களுக்கு இவ்வளோ ஹெல்ப் பண்ணுறீங்க வந்து பார்க்கணும். இன்றைக்கி வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தீபா வந்தது, அவங்க மெம்பர்ஸுக்கெல்லாம் இந்த குரூப் கோ சம்ரக்ஷன் குரூப் மெம்பர்ஸுக்கெல்லாம் என்னோட ரொம்ப தேங்க்ஸ். கோட்டி நமஸ்காரம். தேங்க்யூ. நானும் என்னோடய குரூப் மெம்பர்ஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய நன்றி, மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கிறேன். தொடர்ந்து 5-6 வருஷமாக 2019 தொடர்ந்து மாதம் வருஷம் வந்து கைங்கரியம் பண்ணிட்டு காணிக்கை அமுச்சுண்டு, சில பேர் நான் வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட தேதிக்கு முன்னாடியே கூட அமுச்சுடுவா. சில பேர் வந்து அந்த டயத்தில் ட்ராவல் பண்ணுறதா இருந்தால் முன்கூட்டியே அமுச்சுடுவா. ஸோ அது வந்து அவளோட கமிட்மெண்ட், அவளோட டெடிக்கேஷன் டுவர்ட்ஸ் கைங்கரியமாக காட்டுறது. எல்லா புண்ணியமும் அவளுக்கும் அவளோட குடும்பத்தினர் எல்லோருக்கும் போய் சேரணும்னு கேட்டுக்கிறேன்.